யாருக்காவது சண்டைனா ரோட்டில் மண்ணை வாரி அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? நீ இந்த மண்ணாக போயிடுவேன்னு. அந்த மாதிரி தான் நேற்று மண்ணாக போயிடும் இந்த அரசு. இது போட வேண்டிய மண்ணு தான். தமிழக அரசு வாயில் மண்ணை போட வேண்டிய காலம் நெருங்கி விட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அவங்க சொல்கிறாங்க அந்த கட்சிக்காரன் போட்டான் இந்த கட்சிக்காரன் போட்டான், இல்லைன்னா எங்காலும் விட்டுருவாங்களா மண்ணு போடுறதுக்கு? மக்களுடைய கோபம். அவன் கையில் மண்ணு கடிச்சிது, மண்ணை எடுத்து அடித்தான். மண்ணு கடிக்கலைன்னா கையில் கிடைக்கிறது அடிச்சிருப்பான். ஆனால் 2 லட்சம் கனடி ஏற்றாரது கூட கொடுத்துட்டோம். இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் 5 முறை அலாட் கொடுத்துட்டோம். எப்பயோ லாஸ்ட்டாக அலாட் கொடுத்தீங்க? ராத்திரி 2 மணிக்கு அலாட் கொடுத்தோம். ஆனால் 1 லட்சம் பேர் கூட இருக்கல சார். சாப்பாடு போகிறதுல அரசுக்கு என்ன செலவாயிடுன்றீங்க? நீங்கள் 2 மணிக்கு அந்த உத்தரவு போட்டு 2லேருந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் நீங்கள் திறக்கிறீங்க. நல்ல வாய்ப்பாக ஒன்றும் சாகலை, யாரும் சாகலை. அணையில் தண்ணி எந்த அளவுக்கு கொள்ளளவு வருது, நாம் எவ்வளோ அவுட் பண்ணுறோம், இது எப்படி தாங்கும் அப்படின்ற அந்த அறிவு படைச்சது தானே இன்ஜினியர், அதுக்கு தானே நீர்வளத்துறை. அப்போ 2 மணி வரைக்கும் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணார்? என்ன சோறுன்றா, சோறாயா முக்கியம், ஊடுனாயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு அக்கா போட்ட துணியோட 3 நாளாக இருக்கிறாங்க, வீடு முழுக்க தண்ணி. இது மாதிரி எங்கள் நகர் ஃபுல்லாக இருக்கிறாங்க. முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. எனக்கு குடிக்க தண்ணி குடியா, என் குழந்தைங்க பாத்ரூம் தண்ணி குடிக்க மாட்டான், ஏன்னா குடிச்சா நான் பாத்ரூம் போகணுமேன்றான். அப்போது ஒட்டுமொத்தமாக எங்கள் நகரே இன்னைக்கு மூழ்கி இருக்கு. எங்கேயா போனீங்க? ஒருத்தரையும் காணோம். இப்போ இந்த நாட்டில் 2 பேர் அப்படியே அல்லும் பகலாக உழைக்கிறாங்க. யாரு? முதல்வரும் துணை முதல்வரும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வகைப்படுத்துறாங்கன்னு வச்சுங்க. மற்ற அமைச்சருக்கு என்ன புடுங்குற வேலை? ஒட்டுமொத்த வருமானம் என் பள்ளி பசங்க படிக்க சர்டிஃபிகேட்டு, துணிமணி, அது இது எல்லாமே வீணாக போச்சுன்னா நான் திரும்பவும் நீ கொடுக்குற 2000 ரூபாய் நான் நாக்கத்தான் வலிக்கிறேன். இவங்களோட மழைநீர் வடிகாலுங்கிறத 8000 மோட்டர் வாங்கிட்டோம், போட்டை வாங்கிட்டோம், டிராக்டர் வாங்கிட்டோம், பைப்பு வாங்கிட்டோம், தண்ணியை உறிஞ்சிட்டோம். ஏதாவது ஒரு அரசாங்கம் இல்லை. நீங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு ஐயோ தமிழ்நாடு இவ்வளோ இப்படி இருக்குதா, தண்ணியே போவாதா, அடாடா நாங்கள் 10 வருஷம் இல்லைப்பா எங்களுக்கு தெரிலப்பா அப்படின்னா கூட பரவாயில்ல. 3 முறை நீங்கள் மழையை சந்தித்தீர்கள். 3 முறையிலும் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மக்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு திராணி இல்லைன்னா மக்கள் செய்யறதை நீங்கள் தாங்கி தான். ஒரு குறிப்பிட்ட மொழியின் அடிப்படையில் தான் அந்த மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். என்ன மொழி பேசியிருந்தாலும் அதன் அடிப்படையில் தான் ஒரு கோடு போடப்படுகிறதுன்னு வைங்க. அப்போ உண்மையிலே திராவிட நாடுன்னு ஒன்று இருந்து, திராவிட மொழின்னு ஒன்று இருந்திருந்தா திராவிட நாளில் இப்போ கேட்டுக்கணும் நீங்கள். அப்போ எப்படி தமிழ்நாடு ஆச்சு? இது நானும் தமிழன் தான்னா அப்போ நம்ம பூர்வீகத்தை தோண்டி எடுத்து எப்பா இவர் தமிழர் இல்லைப்பா, இவர் தெலுங்கரு, இவர் கன்னடரு, இவர் மலையாளி அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த திராவிடம் என்ற சொல். எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்கிற மாதிரி திராவிடம்ன்றது ஒரு மொழி இல்லை, அது ஒரு இனம் இல்லை, அதான் ரேஸ் இல்லை, அது குறிப்பிட்ட எதையும் சாராதது, ஒரு நிலப்பரப்பு இல்லை, அது ஒரு மண்டையில் இருக்கிற கிறுக்கு சித்தாந்தம். நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பாருங்கள். அப்போதுலேருந்து எம்ஜிஆர் வேட்டியை மடிச்சுக்கிட்டு உள்ளே போவார், கலைஞர் அவர்களும் போவார். அப்புறம் நம்ம முதல்வரும் ஏதோ ஃபோட்டோ ஷூட்னால ஏதோ போகிறாரு தண்ணியில். ஆனால் இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி இல்லையா, அதால் விஜய் பாதிக்கப்படுறவங்க நேரடியாக கூப்பிட்டு ஏம்மா இதை வச்சுங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழக கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான். சார் வணக்கம் சார். பொன்முடி அவர்கள், அதாவது மண்ணை பொண்ணாக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் நேற்றுக்கு திடீர்னு அந்த மண்ணையே தூக்கி அவங்க மேலே வாரடிக்கிற அளவுக்கு மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவர் என்ன தான் தப்பு பண்ணார்? பொதுமக்கள்கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு தான் சார் கேட்க போனார். அதுக்கு எதுக்கு சார் மக்கள் இந்தளவுக்கு கொந்தளிக்கணும்? சார் அந்த மண்ணுங்கிறது நீங்கள் மண்ணுன்னு சொல்கிறீங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சார். நீங்கள் மக்கள் இந்த மாரியம்மன் கோயிலில் மண் வாரி விடுவாங்க தெரியுமா? மண்ணை வச்சுட்டு அவன் மண்ணாக போகணும் அப்படிம்பாங்க. யாருக்காவது சண்டைனா ரோட்டில் மண்ணை வாரி அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? நீ இந்த மண்ணாக போயிடுவேன்னு. அந்த மாதிரி தான் நேற்று மண்ணாக போயிடும் இந்த அரசு அப்படின்னு தான் மக்கள் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க அந்த கட்சிக்காரன் போட்டான் இந்த கட்சிக்காரன் போட்டான், இல்லைன்னா எங்காலும் விட்டுருவாங்களா மண் போடுறதுக்கு அப்படின்ற ஒரு நேற்று அந்த இதில் கூட பார்த்துருப்பீங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில், ப்ரெஸ் மீட்டில். அது எப்படி எங்காலும் விட்டுருவான் மண் போடுறதுக்கு என் மேலே அப்படி மாதிரி சொன்னார். சும்மா ஏதோ அவர் ஒரு கட்சி சார்பாக அதை சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இது போட வேண்டிய மண் தான். இது தமிழக அரசு வாயில் மண்ணை போட வேண்டிய காலம் நெருங்கி விட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சார், ஒரு தென்பெண்ணை ஆற்றில் அந்த சாத்தனூர் டேம்லேருந்து தண்ணியை திறக்கிறோம், பெங்களூர்லேருந்து வருகின்ற வழி எங்கும் மழை பெய்யுது.
அப்போது சின்ன சின்ன ஆறுகளில் இருந்தெல்லாம் தண்ணி போய் அந்த தென்பெண்ணை ஆற்றில் கலக்குது. அந்த பக்கம் இன்னொரு ஆறு ஒன்று மலட்டாறுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் தூரம் தான், அதுலேயும் நிரம்புது. இந்த காவாயில் இந்த தென்பெண்ணை ஆற்றில் இருக்கிற தண்ணி ஒவ்வொரு காவாய் வழியாக ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஏரி குளங்களுக்கு இப்போ காவாய் இருக்குது, அதில் போய் எல்லாமே தண்ணி செட்டில் ஆகுது சார். அப்போது 1,00,000 கெப்பாசிட்டி மட்டும்தான் அதுலேருந்து வெளியேற்றலாம் அப்படின்ற போது 1,76,000ன்றாங்க. ஒரு சிலர் 2,40,000 கன அடியே திறந்து விட்ருக்காங்க. 2,00,000 கன அடியை திறந்து கூட விட்டுக்கிட்டோம். இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் 5 முறை அலாட் கொடுத்துட்டோம். எப்போயா லாஸ்ட்டாக அலாட் கொடுத்தீங்க? ராத்திரி 2 மணிக்கு அலாட் கொடுத்தோம். என்ன கொடுத்தீங்க? அவங்க அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தாசில்தாருக்கு ஒரு அலாட் தராங்க. என்னென்னு, நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் அந்த கரையோரம் இருக்கிற ஒரு 5-6 கிராமத்தை சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் எவிக்ஷன் பண்ணுங்கள், அங்கேருந்து அவங்கள வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் போன புயலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு ரெவென்யூ அதிகாரி, ஒரு டிஆர்ஓன்னு நினைக்கிறேன், ஒரு தாசில்தாருக்கு ஒரு விஓக்கு ஃபோன் பண்ணி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இன்னும் 1 மணி நேரத்தில் ஒரு 4-5 கிராமத்தை சொல்லி எல்லாரையும் வண்டியில் ஏற்றி கொண்டாந்துடுறேன். சார் எங்கே சார் கொண்டாடுறது? நீ முதல்ல கொண்டு வாயா, எங்கே தங்க வச்சுன்னு பார்த்துக்கலாம். இல்லை சார் தண்ணி எல்லாம் வந்துடுச்சு, என்ன பண்ணுவேன் அது பண்ணியா? நான் கலெக்டருக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், அங்கே கொடுத்தோம், இங்கே கொடுத்தோம், தாசில்தாருக்கு கொடுத்தோம், உனக்கு வரலையா? சரி என்ன பண்ணுவேன் அது பண்ண தெரியல. இல்லை சார் ரோடே இல்லை சார், எல்லாம் மூழ்கி போச்சு, வேனை இப்போ எங்கே சார் பிடிப்பேன், யாரை சார் கூப்பிட்டு வரோன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, வெள்ளம் பயங்கரமாக வரப்போதே, நீ ஆளை கூப்பிட்டு வா. சார் இது முதல்ல செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு பெருவெள்ளம் வரப்போகுது, இல்லை அணை உடைய போகுது, இல்லை ஏரி உடைய போகுது, இல்லை தண்ணி திறக்க போகிறோம் அப்படின்னா நம்ம மக்களை முதல்ல அங்கேருந்து ஒரு மேடான பகுதிக்கு கொண்டு வரணும். இதுக்கு என்ன செலவாயிடுன்றீங்க? இப்போ வீட்டை பூட்டிட்டு கொஞ்சம் முக்கியமான வேல்யூபிள் திங்ஸ்லாம் எடுத்துக்கின்னு வாங்க, இந்த மண்டபத்தில் இல்லை மேடான பகுதியில் அரசு சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும், குடிக்கிற தண்ணீர், கழிப்பிட வசதி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கோம், வாங்க, மழை நிற்கட்டும், வெள்ளம் வந்தால் அங்கே இருங்க, இல்லை நாம் எதிர்பார்க்க அளவுக்கு வெள்ளம் வரல, தண்ணி வரலைன்னா திரும்பவும் உங்களை கூட்டாந்து விட்டுறோம்பா இப்படின்றதுல ஒரு 2 நாள் இந்த மக்களை 1,00,000 பேர் கூட இருக்கல சார், சாப்பாடு போகிறதுல அரசுக்கு என்ன செலவாயிடுன்றீங்க? நீங்கள் 2 மணிக்கு அந்த உத்தரவு போட்டு 2லேருந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் நீங்கள் திறக்கிறீங்க. நல்ல வாய்ப்பாக ஒன்றும் சாகலை, யாரும் சாகலை. அப்படி இருக்கிற போது நீங்கள் அதாவது 2 மணி வரை 2 மணிக்கு அந்த இன்ஜினியர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு, இந்த மாதிரி நாங்கள் திறக்க போகிறோம். 2 மணி வரை நீங்கள் யாருக்காக காத்திருந்தீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமே அணை நிரம்பிடுச்சு, அது கொள்ளளவு நிறைவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கொள்ளளவை தாண்டி தண்ணி ஏறிக்கினே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் கிராஜுவலாக திறந்து விட்டிங்கன்னா அந்த தண்ணிகளும் மேபி ஊருக்குள்ளே வந்திருக்கலாம், ஒரு முழங்கால் அளவுக்கு வந்திருக்கும், அது அப்படியே வடிஞ்சிக்கிட்டு எங்கன்னா போய் ஒருத்தர் நின்று இருக்கும். மொத்தமாக திறந்து விட்டோடனே அது எங்கே போகுதுன்னு தெரியாதுன்னா, நீங்கள் ஆற்றுலாம் சார் சும்மா இடுப்பளவு சும்மா முட்டி அளவு தண்ணியில் குளிக்க முடியாது சார், அந்த ஆற்று தண்ணி அடிச்சிடும். சும்மா படுத்துக்கிறது உருண்டுக்கிட்டு தான் குளிக்கலாம். நீச்சல் தெரிந்தவனே ஆற்று தண்ணியில் குளிக்க முடியாது. அப்படி இருக்கிற போது ஒரு 2,000 கன லிட்டர் 2,00,000 கன லிட்டர் தண்ணி வந்தால் என்ன சார் ஆயிருக்கும்? அந்த வெறுப்புக்கு மக்களுக்கு இருக்குமா இருக்காதா? நீங்கள் பல இடங்களில் மக்கள் பார்த்துருக்கலாம். இந்த ஒரு குருவிக்காரர் கூட சொல்கிறார் பற்றியா, என்ன சோறுன்றா, சோறாயா முக்கியம், ஊடுனாயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஒரு அக்கா போட்ட துணியோட 3 நாளாக இருக்கிறார், வீடு முழுக்க தண்ணி. இந்த மாதிரி எங்கள் நகர் ஃபுல்லாக இருக்கிறாங்க. முதல்ல இதுக்கு பதில் சொல்லு, எனக்கு குடிக்க தண்ணி குடியா, என் குழந்தைங்க பாத்ரூம் தண்ணி குடிக்க மாட்டான், ஏன்னா குடித்தா நான் பாத்ரூம் போகணுமேன்றான். அப்போது ஒட்டுமொத்தமாக எங்கள் நகரே இன்றைக்கி மூழ்கி இருக்குது, எங்கேயா போனீங்க, ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எல்லா இடங்களிலும் மக்கள் அங்கே என்ன சோறு போட வர 3 நாளாக கரண்ட் இல்லை, எங்கேயா போனீங்க சார்? இது இயல்பான கோபம் தானே. ஏன்னா நாங்கள் பண்ண தவறால் எங்களுக்கு மழை இப்போ பாதிப்பு ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் பண்ண தப்பு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், நாங்கள் எதிர்பார்க்காத மழை. நீங்கள் மழையை எதிர்பார்க்க வேணாயா, டேமை திறக்கிறத நீங்கள் எதிர்பார்க்கணும்ல. அணையில் தண்ணி எந்த அளவுக்கு கொள்ளளவு வருது, நாம் எவ்வளோ அவுட் பண்ணுறோம், இது எப்படி தாங்கும் அப்படின்ற அந்த அறிவு படைச்சது தானே இன்ஜினியர், அதுக்கு தானே நீர்வளத்துறை. அப்போ 2 மணி வரைக்கும் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணார்? நல்லா தூங்கினாரா, இல்லை தூங்கலாமா? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த வருவாய்த்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தான் கூடுதலாக இந்த பேரிடர் மேலாண்மை துறையை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். சார் போன மழையிலையும் ஒரு ஆளை காணோம்,
இந்த மழையிலையும் ஆளை காணோம். அப்போ இந்த எரிச்சல்லாம் இருக்குமா இருக்காதா? இப்போ இந்த நாட்டில் 2 பேர் வந்து அப்படியே அல்லும் பகலாக உழைக்கிறாங்க. யார்? முதல்வரும் துணை முதல்வரும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வகைப்படுத்துகிறாங்கன்னு வச்சுங்க. மற்ற அமைச்சருக்கு என்ன பிடுங்குற வேலை அப்படின்னு மக்கள் இயல்பாக கேட்க தானே செய்வா. அதால் நான் 3 நாள் கழிச்சு இப்படிலாம் இங்கே வந்திருக்கேன்னு மக்களுடைய கோபம். அவன் கையில் மண்ணு கடிச்சிது, மண்ணை எடுத்து அடித்தான். மண்ணு கடிக்கலைன்னா கையில் கிடக்கிறது அடிச்சிருப்பான். அந்த நிலை வரத்தானே செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்காவது தமிழகத்தில் வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கிறவன் எம்எல்ஏ இருக்கிறவனை மக்கள் விரட்டி பார்த்துருக்குறோமா? ஏன்னா மக்களுக்குள்ளே ஒரு அச்சம் இருக்கும். அவனுக்கு கட்சிக்காரனுங்கப்பா, வச்சோம்னா ரவுடி பயலோப்பா, ஆளுகளை வச்சு தூக்கிடுவானுங்கப்பா. இப்போ கூட ஒரு அமைச்சர் சொன்னார்ல, உன்னை தூக்க சொல்லிட்டாடா என்ன, அந்த மாதிரி தூக்கிடுவாங்கப்பா அவங்க. அதுவும் திமுகனா அது ஒரு ரவுடி கட்சின்ற மாதிரிலாம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பேர் எடுத்த கட்சி தானே. அந்த கட்சியின் எம்எல்ஏ எம்பிக்களே மக்கள் விரட்டினாங்களா இல்லையா? என்னத்துக்கு வந்து நாங்கள் செத்தமா இல்லையான்னு பார்க்க வந்தியா என்னென்னு விரட்டினாங்கல்ல. அப்படி இருக்கிற சூழலில் மக்கள் இயல்பாக தங்கள் கோபத்தை காண்பித்திருக்கிறார்கள். இதே மாதிரி தொடர்ந்ததுன்னா இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதில் இருந்தாவது எப்பா பொன்முடியோடு முடிஞ்சிடா சேரு அப்படின்னு நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விழித்து கொண்டு எல்லா துறை அமைச்சர்களையும் சரியாக இயக்கணும். மக்கள் கோபத்துக்கு முன்னால் இராணுவமே வந்து நின்னலாம் சார், அவன் வந்து நிற்க மாட்டான் சார். சும்மா நீங்கள் ஒரு 10 பேரை செஞ்சிடலாம். பசி கொடுமையில் நிற்கிறவன் எல்லாத்தையும் எழுந்துட்டு நிற்கிறான் சார். நீங்கள் ஒவ்வொரு முறை மழை வந்த பிறகும் ஒவ்வொரு ஆண்டும் நான் முதல்லேருந்து வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னா இது என்ன சார் அரசு சொல்லுங்கள்? ஒரு ஆக்சிடெண்ட்டில் சாகிறது வேறு, இந்த மாதிரியான விஷயங்களில் சாகிறதுங்கிறது இன்னும் ஒட்டுமொத்த வருமானம் இல்லை. அது ஒட்டுமொத்த வருமானம் என் பள்ளி பசங்க படிக்க சர்டிஃபிகேட்டு துணிமணி அது இது எல்லாமே வீணாக போச்சுன்னா நான் திரும்பவும் நீ கொடுக்குற 2000 ரூபாய் நான் நாக்கத்தான் அழிக்கணும். மக்கள் பாதிப்புக்கு முழுமையாக அரசால் நிவாரணம் தர முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு டிவி வச்சுருப்பான், அது 20,000 ரூபாய் டிவியாக இருக்கும். சிலர் வீட்டில் 1 லட்ச ரூபா டிவி இருக்கும், ஒரு ஃப்ரிட்ஜு போயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து லிஸ்ட்டு போட்டு என்னம்மா எவ்வளோம்மா போச்சு, 7 லட்சம் போச்சா, இந்தம்மா 7 லட்சம் அப்படின்னு கொடுக்க முடியாது. ஆனால் அத்தகைய தவறுகள் நடக்காமல் அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியுமா இல்லையா? அரசாங்கத்தின் பார்வை, அதாவது அரசாங்கம் எப்படி இருக்குன்னு மக்கள் எப்படி பார்க்குறான்னா, வானிலை அறிக்கை சொன்ன உடனே அந்த காரை தான் நிறுத்துறான்ல, அதை தான் வெளிச்சம். அப்போ இதிலிருந்து அரசாங்கங்கள் பாடம் கற்றுக்கணும். 1.5 வருஷம் இருக்குது. இதே மாதிரி நீடிச்சிங்கன்னு வச்சிங்க, அப்புறம் இந்த 4000 கோடி நக்கின்னு போன மாதிரி போக வேண்டியதான்னு மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. அதால் பாருங்கள், ஏழை எளிய மக்கள் வந்து சாபம் வந்து விடாது சார். எல்லாமே போச்சுன்னு அவன் கதறி அழுகுறான்னா அதுக்கு நீ என்ன சொல்லி ஈடு கட்டுவ? அதால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்றீங்களா, ஏழையின் அழுகையில் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதால் பார்த்து அரசாங்கம் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும். இனிமேலாக இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. திரும்ப இந்த டிசம்பரில் மழை வரப்போகுது. இவங்களுடைய மழைநீர் வடிகாலுங்கிறத 8000 மோட்டர் வாங்கிட்டோம், போட்டை வாங்கிட்டோம், டிராக்டர் வாங்கிட்டோம், பைப்பு வாங்கிட்டோம், தண்ணியை உறிஞ்சிட்டோம். இதான் ஒரு அரசாங்கம்? இல்லை நீங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்து ஐயோ தமிழ்நாடு இவ்வளோ இப்படி இருக்குதா, தண்ணியே போகாதா, அடாடா நாங்கள் 10 வருஷம் இல்லைப்பா எங்களுக்கு தெரிலப்பா அப்படின்னா கூட பரவாயில்ல. 3 முறை நீங்கள் மழையை சந்தித்திருக்கிறீர்கள். 3 முறையிலும் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மக்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு திராணி இல்லைன்னா மக்கள் செய்யறதை நீங்கள் தாங்கி தான் ஆகணும். சார், அடுத்ததாக நம்ம சீமான் அவர்கள் வந்து நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு சார். அதாவது சங்கீனா நண்பன் என்றும் திராவிடம் என்றால் திருடன் என்றும் சொல்லியிருக்காரு. திராவிடம்னா என்ன சார்? உங்கள் வாயிலாக நீங்கள் ஒரு விளக்கம் கொடுங்க பார்ப்போம். திராவிடம்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அது ஒரு பொது கழிப்பிடம். தனி கழிப்பிடம் என்பது அவரவர் பயன்படுத்துவது. 8ஆம் நம்பர் வீட்டுக்காரருக்கு அவங்க வீட்டில் ஒரு கழிப்பிடம் வந்து அது பொது கழிப்பிடம் சொல்ல முடியுமா? அது தனி கழிப்பிடம். இது வந்து பொது கழிப்பிடம். தெரு முனையில் இருக்கிறது யாரோடாலும் போய்க்கலாம். ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா, ராமசாமி நாயக்கர் வந்து நீதி கட்சியிலேருந்து வந்துட்டு அந்த திராவிட கழகத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து தமிழர் கழகம் அப்படின்னு அதுக்கு பெயர் வைக்கப்படுகிறது. அப்போ ஏன்னா நிறைய மு வரதராஜனார், அப்புறம் அருகோ தங்கம், அது மாதிரி நிறைய தமிழ் அறிஞர்கள்லாம் அதில் இருக்கிறாங்க. அதால் வந்து பேரை வைக்கிறாங்க தமிழர் கழகம். அப்புறம் லஞ்சு இடைவேளையில் கூட்டம் கலையுது. திரும்பி கொடுக்குற போது ராமசாமி நாயக்கர் திராவிட கழகம்னு பேர் வைப்போம் அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்கிற விளக்கம் வந்து, நான் வந்து கன்னடர்,
ஆக்சுவலாக அவர் தெலுங்கர், கர்நாடகாவில் இருந்து தெலுங்கர் அவர். எப்படியோ தமிழர் அல்லாதவன் எவனாக இருந்தா எல்லாம் ஒன்று தானே நமக்கு. அப்படி இருக்கிற போது கண்ணப்பர் தெலுங்கர், அண்ணாதுரை தமிழர். நான் வந்து தமிழர் சொன்னால் ஒத்துப்பேன். கண்ணப்பன் போன்ற தெலுங்கர்கள் தமிழர்னு சொன்னால் அதில் ஒரு நெருடலை அவர்கள் உணர்கிறார்கள். அது வந்து கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அதால் எங்களுக்கு வந்து ஒரு பொது பெயர் தேவைப்படுகிறது. அதால் நாங்கள் வந்து திராவிடர் கழகம்னு வச்சிட்டோம் அப்படின்னு ராமசாமி நாயக்கர் சொன்னார். அதனால தான் நான் சொன்னேன், அது தனி கழிப்பிடம் இல்லை, அது ஒரு பொது கழிப்பிடம் அப்படின்னு சொன்னேன். அப்போது இன்றைக்கு வந்து திராவிடம்னா சீமான் திருடனாரா? திருடன்றார். ஆமாம், தன் அடையாளத்தை மறைத்துக்கொள் போன திருடன் தானே. யாரெல்லாம் திராவிடன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் தெலுங்கர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் திராவிடம்னு சொல்கிறாங்க. கன்னடர் கூட பெரும்பாலும் யாரும் சொல்கிறதில்ல. இன்றைக்கி தூக்கி திராவிடத்தை தூக்கி பிடிப்பவர்கள் யாருன்னா தெலுங்கர்கள் தான். இங்கே இருக்கிற தெலுங்கு சங்கம் நடத்துகிறவர்கள் தான் தங்களை வந்து திராவிடர்களும் தூக்கி பிடிக்கிறாங்க. அதாவது இன்றைக்கு ஒரு புதுசாக ஒன்று கிளப்பியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திராவிடத்துக்கு எதிராக இப்போ ஒரு பெரிய அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கு இல்லையா. இப்போது அண்ணாமலை அவர்கள் சொன்னார், நான் திமுகவை அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். திமுகவை அழிப்பதுன்னா திமுக கட்சியை வந்து பேன் பண்ணுறதா? திமுகவின் சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு ஒரு தேசிய கட்சியிலிருந்து முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்தத்தை அழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சீமான் நேரடியாக ஒரு காலத்தில் ஒரு திராவிட சித்தாந்தம் பேசியிருந்தாலும் அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படின்னும்போது இன்றைக்கு வந்து அவர் வந்து திராவிடம் தான் தமிழர்களை அழித்திருக்கு, தமிழர்களின் அடையாளத்தை அழித்திருக்கு அப்படின்னு இன்றைக்கி பேசுகிறாங்க. இன்றைக்கு அதற்கு உதாரணமாக சொல்லப்போனால் புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவர் எல்லாரும் எப்போ அந்த திராவிடன்ற வார்த்தையை விட்டுருங்கப்பா, அது எல்லாம் காரி துப்புறோம்பா, கழுவி ஊற்றுறோம்பா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த ஒரு பெயர் இன்றைக்கி வந்திருக்குன்னு வச்சிங்களேன். இப்போது இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்த பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்க, திராவிடம்னா யார் தெரியுமா முதல்ல பயன்படுத்துறது? அயோத்திதாசர் பயன்படுத்தினார், எல்லாம் உங்களால் தாங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி இதுக்கு எதிராக பேசுனா அப்போது அயோத்திதாசருக்கு எதிராக பேசுகிற மாதிரி, அயோத்திதாசருக்கு எதிராக பேசுகிற மாதிரினா ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு தலைவர் அந்த காலத்தில் இருந்தார், அந்த தலைவர் சித்தாந்தத்துக்கு எதிராக இவனுங்க சாதிய துவேஷத்தோடு பேசுகிறானுவ அப்படின்னு புதுசாக ஒரு கதையை இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அயோத்திதாசர் ஏன் வந்து அந்த காலத்தில் திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்? நான் தான் சொன்னேன், அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படி இருக்கிற போது 1856 கால்டுவெல்னு ஒருத்தர் வெளிநாட்டு துறவி அந்த சாமியார், அவர் வந்து இங்கே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு புக்கை எழுதுகிறார் சார். அதில் தமிழ் தெலுங்கு உள்பட கிட்டத்தட்ட ஒரு 43 மொழிகள் வந்து அந்த திராவிட மொழியிலிருந்து தான் பிறந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து 1882 வெஸ்லி ஆசிரியர் ஜான் ரெவலன்னு, நம்ம இப்போ கூட அந்த வெஸ்லி ஸ்கூல் இருக்கோம் ராயப்பேட்டை மணிகுண்டு பக்கத்தில், அதில் இருந்தவர் ஒரு திராவிட கழகம்னு அப்போ ஆரம்பிக்கிறார். அப்போது அதை அப்படியே கடந்து 1985 திராவிடம் என்ற பெயரில் அயோத்திதாசர் திராவிட பாண்டியன்னு ஒரு இதழை பத்திரிகை ஆரம்பிக்கிறார். அந்த புக்கு 1887 2 வருஷம் தான் நடந்தது, அதுக்குள்ளேயே அதையும் நிப்பாட்டார். இப்போ இவங்க இந்த பெயரை வந்து ஆதி திராவிடர் என்ற பெயரை, நாங்கள் திராவிடர்கள், உங்களுக்கு வந்து ஆதி திராவிடர்கள்னு பேர் வச்சுருக்காங்களே, அதுவும் அயோத்திதாஸ் தான் வச்சார் அப்படின்னு ஒரு புது உருட்டுறாங்க. 1891 ஒடுக்கப்பட்ட மக்கள் மாநாடை வந்து அயோத்திதாசர் கூட்டுறாங்க. அதில் வந்து ஒரு 10 தீர்மானங்கள் போடுறாங்க. அதில் 1வது தீர்மானம், அதாவது ஒவ்வொருத்தரையும் குறிப்பிடும்போது சாதி மதம் குறித்து எங்களை சொல்லாமல் வந்து நீங்கள் திராவிடர்னா ஒரு ஆதி திராவிடர்னா உங்களுக்கு முன்னாடி பழமையானவர்கள் ஆதி மக்கள் குறிக்கிற வகையில் ஆதி திராவிடர்னு கணக்கில் வைக்கணும், எங்களை அரசு இருக்கால ஆதி திராவிடர்னு வைங்க அப்படின்னு சொல்கிறார் சார். இதுதான் வந்து இந்த திராவிடம் பிறந்த கதை. அப்போது நீங்கள் அவர் வந்து ஒரு பைசா தமிழரில் ஒரு ஆய்வை வெளியிடுறார் சார். சிவன் பெயரில் புத்தர் உருவாக்கியது தான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாரு. சிவன் பெயரில் புத்தர் உருவாக்கியது தமிழ் மொழி. ஆனால் இன்றைக்கி புத்தர் பேசிய மொழி பாலி மொழின்னு இன்றைக்கி வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ ஆமாம், சிவன் ஒருத்தர் இருந்தார், அந்த சிவன் தான் புத்தர், அந்த புத்தர் உருவாக்கி தான் தமிழ்
அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியுமா? இல்லை இவங்க ஒத்துக்கிறாங்களா? ஆமாம்மா சிவனோட மொழி தான்பா அதுன்னு. அப்போது இது வந்து அந்த காலத்தில் சொன்னது, அப்புறம் மாற மாற வந்து இப்படி வந்துடும். நீங்கள் இங்கே பல பேர் அப்பயே தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. இப்போ சீபா ஆதித்யநாத்லாம் தமிழ் தேசியம் பேசினார். சீபா ஆதித்யநாத் தமிழ் தேசியம் பேசும்போது இவங்க என்ன சொன்னாங்க? அவர் தனி தமிழ்நாடு கேட்டார். ஏய் இவெல்லாம் திருட்டு போய் திராவிடம் கோடாண்டிங்கிறான், அப்புறம் திராவிட நாடு அது இதுன்னு இல்லாத ஒன்று வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு தனித்தமிழ்நாடு கேட்டபோது, இதே இந்த திராவிட கும்பல் நாங்கள் வந்து கேட்குறது வந்து நாலனா, சீபா ஆதித்யநாத் கேட்பது வந்து காலனா, அதுவும் அது குஷ்டரோகி கையில் இருக்கிற காலனா, நாலனா பெருசா கால்னா பெருசா அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்ட போது தெலுங்கு பேசுகிற மக்கள் தங்களுக்கு தனிநாடு வேணும்னா, அதே மாதிரி பீகாரில் கேட்டான், அது மாதிரி எல்லா ஸ்டேட்டுகளையும் கேட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் கேட்டாங்கன்னு வச்சுங்க. அப்படி இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட மொழியின் அடிப்படையில் தான் அந்த மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். என்ன மொழி பேசியிருந்தாலும் அதன் அடிப்படையில் தான் ஒரு கோடு போடப்படுகிறதுன்னு வைங்க. அப்போ உண்மையிலே திராவிட நாடுன்னு ஒன்று இருந்து, திராவிட மொழின்னு ஒன்று இருந்திருந்தா திராவிட நாடில் இப்போ கேட்டுக்கணும் நீங்கள், ஏம்மா பிரித்து கொடுக்குறீங்க, கொஞ்சம் திராவிட நாடுன்னு எங்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்துருங்க. அப்போ எப்படி தமிழ்நாடாச்சு இது? அப்போது இதோட சித்தாந்தமே நீங்களாம் யார் அப்படின்னு நாளை பின்ன கேள்வி வந்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து பெரும்பான்மையாக இங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள், இவர்களே நம்ம ஆளணுன்னா நானும் தமிழன் தான்னா அப்போ நம்ம பூர்வீகத்தை தோண்டி எடுத்து எப்பா இவர் தமிழர் இல்லைப்பா, இவர் தெலுங்கர், இவர் கன்னடர், இவர் மலையாளி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்றதுக்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த திராவிடம் என்ற சொல். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நீ வந்து உன்னை சொல்லிக்கப்பா, திராவிடம்னு யாரெல்லாம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சொல்லிங்க, நாங்கள் தமிழர்கள், எங்களை ஏம்மா அதில் சேர்க்குறீங்க, எங்களையும் அதில் சேர்த்து எங்களையும் திராவிடன்னு சொல்கிற அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஏன்னா தமிழர்கள் சாகிற போது திராவிடம் சும்மா வேடிக்கை பார்த்தது, தமிழனாக இருந்தால் அந்த உணர்வு வந்திருக்கும், இங்கே தமிழர்கள் தமிழர்களாக வளர்க்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இப்போ யாராவது ஒரு தலைவர் வந்தார்னா அவர் யார் என்ன ஏதுன்னு யாரும் இங்கே பார்க்குறதில்ல. ஏய் சூப்பராகிறாரு, நல்லா பேசுகிறாரு, சினிமாலாம் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு ஓடுறாங்கல்ல. இப்போ இதே நிலை ஒரு ஆந்திராவில் போய் ஒருத்தன் வந்து ஆகிட முடியுமா? ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் ஆந்திராவில் போய் ஆகிட முடியுமா? கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 19-20% தமிழர்கள் அங்கே மாட்டிக்கொண்டார்கள் அந்த கோட்டுக்குள்ளே. பக்தவச்சலம்னு ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் போகிறாரு, அவர் வேட்டியை உருவிட்டு கொடுக்கவே இல்லை, வேட்டியோட அவனுக்கு போயிட்டானோ, இவர் ஒரு நிற்கிறோட வெளியே வந்துட்டார். அதுதான் கடைசி எம்எல்ஏ. அங்கே நம்மளால் தமிழர்னு பேச முடியல, தமிழில் பேச முடியல. ஆனால் இங்கே அப்படியே ரிவர்ஸ் ஆகி எல்லாரும் ஒன்று அப்படின்னு நம்மளை ஏமாத்துறாங்க. அப்போது நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. எப்படி மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் ஒரு தனித்தன்மை இருக்கிறதோ அதே மாதிரி தமிழர்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் சொல்கிற மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்காரெல்லாம் போங்க அப்படிலாம் யாரும் இங்கே சொல்லலை. ஏம்மா தமிழர்களை கொஞ்சம் ஆள விடுங்கப்பா அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கஸ்தூரி அவர்கள் சர்ச்சை வந்ததில்ல, ஒரு நிமிஷம் தான் சார் அந்த பேச்சு. அந்த தெலுங்கர்களை பற்றி அவங்க பேச வந்தாங்க, அது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பை பற்றி பேச வந்து அது வந்து தெலுங்கருங்கன்னு அது வாய் தவறி வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் யாரை சொல்ல வந்தோன்னு. ஆனால் அதை கட் பண்ணி சர்ச்சையாக்கினவங்க இந்த மண்ணின் மைந்தர் பறையர்களுக்கு இந்த அரசாங்கம் சரியான அங்கீகாரத்தை தரலை அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த தெலுங்கர் விஷயத்தை வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த தமிழர் விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும்ல, அதுதானே சரியாக இருக்கும். அதை அப்படியே மறைச்சிட்டு எப்படி எங்களை சொல்ல போச்சு எங்களுக்கு சொல்ல போச்சு அப்படின்னு யாரெல்லாம் திராவிடர்னு பேசியிருந்தானோ அவங்கெல்லாம் அன்றைக்கி நாங்களாம் தெலுங்கராக மாறிட்டான். தெலுங்குல எப்படி பேசலாம், ஒட்டுமொத்த தெலுங்குலையும் கஸ்தூரி பேசிட்டாங்க அப்படின்னு போய் புகார் கொடுத்து கைது நடவடிக்கை அது இதெல்லாம் பார்த்தீங்களே. அப்போது தெலுங்கருக்கு ஒரு பாதிப்புனா நான் தெலுங்கர் ஆயிடுறான், அப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கிற போது அவர்கள் வந்து திராவிடர் ஆயிடுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எளிய மக்களுக்கும் புரிஞ்சு போச்சு. நீங்கள் இப்போ பாருங்கள், திராவிட மாடல் ஆட்சி ஒரு கோவி செய்யனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க, பள்ளி கல்வித்துறை கூட இல்லை, உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து எல்லாருக்கும் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இன்றைக்கி வந்து ராஜாஜி அவர் வந்து எல்லாம் சொல்லுவாங்களா குலக்கல்வி முறையை வந்து அமல்படுத்தியவர், அந்த அவர் பெரிய சனாதனவாதி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அவர் தான்
1937 39 வரைக்கும் முனுசாமி பிள்ளை என்பவரை வேளாண்மைத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கார். அதே மாதிரி 1938 எம்சி ராஜா சென்னை மாகாண சட்டமன்றத்தில் இருக்கிறார். அப்போ தான் தாழ்த்தப்பட்டோர் கோயில் நுழைவு அந்த முன்வடிவம் 1939 கொண்டு வரப்பட்டு கோயில் நுழைவு மற்றும் நுழைவு அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை சனாதனவாதி என்று சொல்கிற ராஜாஜி போடுறாரு. பிராமணர் பூணூல் அப்படின்னு சொன்னவர் எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலாம், அந்த உரிமை இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை போடுறேன்னு ஒரு சட்டத்தை போடுறார். அதன் அடிப்படையில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அன்றைக்கு இருந்த கக்கனும் உவே சாமிநாத ஐயரும் முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் உதவியோடு அந்த கோயில் நுழைவை நடத்தினாங்க. இப்போது 1947 வரை திருப்பதி தேவஸ்தானம் இருக்குல்ல, அதில் எஸ்சிக்கள் அலௌடு இல்லை. அப்போது திண்டிவனத்தை சேர்ந்த எஸ்சி எம்எல்ஏ குலசேகர தாஸ், அவரை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாக இருந்தார்ல, அவர் திருப்பதிக்குள்ளேயே எஸ்சி விடலையா, சரி அவர் அறங்காவலராக அவரை போடுறேன். இப்போ அறங்காவலர் தான் உங்களுக்கு தெரியும், அந்த கோயிலில் முதல் மரியாதை அறங்காவலர் தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. அறங்காவலர் எது வரைக்கும் ஒன்றாலும் உள்ளே போகலாம், அப்படி கொடுத்து அழகு பார்த்தார். அதே மாதிரி பரமேஸ்வரன் அப்படிங்கிறவரை குமாரசாமி ராஜா அரசவையில், அதாவது அமைச்சரவையில் குடிசை தொழில் மற்றும் மீன்வளத்துறை, அரிசி நலத்துறை, அந்த மாதிரி துறைகளை கொடுத்தாங்க. அப்புறம் 52 54 வரைக்கும் சென்னை மேயராக இருந்தார். 54 57 காமராஜர் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் அரிசி நலத்துறை அமைச்சராகவும் இந்து சமயத்துறை அமைச்சராகவும் ஒரு எஸ்சி இருக்கிறார். எதுக்கு? இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு எஸ்சி, ஒரு பறையர் இருக்கிறார். அப்புறம் உங்களுக்கு தெரியும், கக்கனை பற்றி தெரியும், காமராஜர் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சர்லேருந்து பொதுப்பணித்துறை அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர், பல துறைகளை இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டேமையும் போய் பாருங்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் கக்கன்னு இருக்கும். அப்போது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடத்துல பட்டியல் சமூகத்தில் இருக்கிற மக்கள் காங்கிரஸ் ஆட்சி காலம் வரைக்கும் வைக்கப்பட்டாருங்களோன்னு வெளிப்படையாக சொல்லலாம். நீங்கள் சமத்துவம், பெரியார், பெண் உரிமை, சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரானதுக்கு இன்றைக்கி தூக்கி வச்சு, அப்பா நாங்கள் உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராகிட்டோம் பற்றியா, சமூக நீதி நிலைநாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதால் இது நீங்கள் இவங்கள ஆரம்பமே சார், இவங்க பிறந்ததே தப்புன்றேன் நான். இவங்க பிறந்ததுன்னா தீக்கா பிறந்ததே தப்புன்றேன். தீக்காவோட பயிலாக எடுத்து பார்த்திங்கன்னா அது பிற்பட்டோர் நலம் காக்கும் இயக்கம் தான் அதோட பயிலாகும். அதுக்கும் எஸ்சிக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னை வரைக்கும் ஒரு உருட்டு விட்டுவானுங்க. வைக்கத்தில் போராடினார் தெரியுமா, வைக்கம் வீரர், சாத்தப்பட்ட மக்களை, பட்டியல் சமூக மக்களை கோயில்களை கொண்டு போனார் பெரியார், ராமசாமி, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அம்பக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோயில்களில் அதே சமகால கட்டத்தில் பிரச்சனைகள் இருந்தது, இன்னை வரைக்கும் இருக்குது. அதுதான் அதில் வேடிக்கை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு 3% நம்ம ஆட்சி செய்வதா, எல்லாத்தையும் 3% பூணூல் போட்டவங்களாம் நம்மளை மிதிக்கிறான் போகிறான் வரான்றீங்கள. கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு மேலே ஆட்சி உங்ககிட்ட இருக்குல்ல, ஒரே ஒரு கையெழுத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம்ல சார். விஓக்கள்னு இங்கே கிராமணின்னு ஒரு சிஸ்டம் வருது சார். எம்ஜிஆருக்கு அது தெரிய வருது சார். எம்ஜிஆருக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை போது அது என்னன்னு கேட்குறாரு எம்ஜிஆர். இந்த மாதிரி கிராமன்னு இருக்காங்க, யாரும் அவங்களாம் அரசு ஊழியர்களான்னு கேட்குறாரு. இல்லை இது காலங்காலமாக அந்த காலத்துலேருந்து பரம்பரையாக ரெக்கார்டுகளை அந்த கிராமத்தின் ரெக்கார்டை அவங்க தான் வச்சுருப்பாங்க அப்படின்னோடனே, அப்புறம் அரசாங்கத்தின் ரெக்கார்டு அரசாங்கத்தில் இல்லாத ஆளுகிட்ட இருக்குது, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் மார்னிங் எல்லா கிராமணிகள் வீட்டு முன்னாடியும் போய் போலீஸ் நிற்குது. தமிழ்நாடு முழுக்க என்ன கொடு, கணக்கு கொடு அப்படின்னு எல்லாத்தையும் பரிமுறை செய்யப்பட்டு, அதிலிருந்து தான் இன்றைக்கி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஓ ஓன்றோம்ல, அந்த மாதிரி வந்தது. அப்போது முதலமைச்சர் பதவிங்கிறது எவ்வளவு பெரியது, எவ்வளவு வலிமையானது. நீங்கள் திருமாவளவன் சொல்கிற மாதிரி முதலமைச்சர் அதெல்லாம் ஜிஜிபி, நான் அதுக்கெலாம் ஆசைப்படல, முதலமைச்சர்னால் என்ன பண்ண முடியும், அவர் ஒரு சின்ன பகுதிக்கு முதலமைச்சர் தான் அப்படிலாம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. முதலமைச்சர்ங்கிறது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவி தான். அப்படி ஒரே நாளில் அதை நிப்பாட்டினாங்க. அதே மாதிரி கந்துவட்டி கொடுமையெல்லாம் இருந்தது. அப்போ நாங்கள் ஒரு பிரச்சனைக்காக ஒரு போஸ்ட்டு போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஜெயலலிதா அம்மையாருக்கு இருக்கும்போது அதை கொடுத்தேன் சார்.
ஒரு 2 நாளில் கந்து வட்டி வாங்கினா குண்டத்தடுப்பு சட்டம்னாங்க. அதுதான் சார் ஒரு முதலமைச்சர். அப்போ எவ்வளோ பெரிய பவர் இது. அப்போ அப்படி இருக்கிற போது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு எதையுமே மாற்றாமல் அவன் தான் மாற்ற விடலைன்றது எப்படி சரியாக இருக்கும்? ஆகவே இவர்களுக்கு அந்த மாற்ற வேண்டிய எண்ணம் இவர்கள்கிட்ட இல்லை. நான் அடித்து சொல்லுவேன், திமுகவே சாதி பார்க்குது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து பல கட்சிகளில் வந்து எஸ்சி எஸ்சிக்குன்னு தனிப்பிரிவு இருக்குன்றான்ல. சாதி ஒழிக்கும் அந்த கட்சியில் எதுக்கா எஸ்சி எஸ்சிக்கு தனிப்பிரிவு? நீ தான் ஒன்றும் பண்ணாச்சே. யாரெல்லாம் கீழே இருக்கிறவங்கள தூக்கி மேலே விட்றேன்னு சொல்கிறல்ல, அப்புறம் நீ எப்படி என்ன பிரித்து பார்க்குற? ஆதரவு நல குழுன்னு வச்சு எப்படி தனியாக வச்சு எஸ்சிக்கெலாம் அதில் பொறுப்பு போடுற? நீங்கள் வந்து சமூக நீதின்றீங்க. எத்தனை உங்கள் 72 மாவட்ட செயலாளர்னு இருக்காங்க, எத்தனை பேர் எஸ்சி இருக்காங்க சொல்லுங்கள்? அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ தான் ஒரு ஆள் வந்தாங்க, அதை தூக்கி கொண்டாடுறீங்க. அப்போது கட்சி பொறுப்புங்கிறது நீங்கள் போட வேண்டியது தானே. ஒரு எஸ்சி மாவட்ட செயலாளர் ஆகிற அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர் மற்ற கட்சி பொறுப்பாளர்கள்லாம் அவருக்கு அடிபணிஞ்சு நிற்கணும்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? ஆனால் நீங்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு நாங்கள் அதை செஞ்சோம், நாங்கள் இதை செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம், வெறும் வாயிலேயே வடை சுடுற வேலையை தான் இந்த திராவிட இயக்கங்கள் செய்யுது. அது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக வந்த பிறகு தான் திரும்பவும் கொண்டாடுறோம் அயோத்திதாசரை. அயோத்திதாசர் தான் ஏன் திராவிடம்னு வச்சார். நீங்கள் திராவிடத்தை பயிற்சி பேசுனீங்கன்னா நீங்கள் உங்கள் தலைவர் அயோத்திதாசரை நீங்கள் மதிக்கலன்னு அர்த்தம். வேற எவனா பேசுகிறான்னா அவன் சாதிய உணர்வோடு தான் அயோத்திதாசர் ஒரு பறையர் அப்படின்னு பார்த்து பேசுகிறான் அப்படின்னு இங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக இன்றைக்கி கொண்டு வரான். திராவிடம்ங்கிறது நம்ம எங்கேயும் போகணும் சார். எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்கிற மாதிரி திராவிடங்கிறது ஒரு மொழி இல்லை, அது ஒரு இனம் இல்லை, அதான் ரேஸ் இல்லை, அது குறிப்பிட்ட எதையும் சாராதது, ஒரு நிலப்பரப்பு இல்லை, அது ஒரு மண்டையில் இருக்கிற கிறுக்கு சித்தாந்தம். அது பேசுறது ஒரு சித்தாந்தம், அவ்வளோதான். எப்படி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு கோஷம்ன்ற மாதிரி அது ஒரு சித்தாந்தம். அதுக்கு வந்து ஒரு உருவமும் கிடையாது, அதுக்கு ஒரு குணம் கிடையாது. ஒரு விளம்பரம் இந்த டீயில் மனம் இல்லை குணம் இல்லைன்னு அதை மாதிரி எந்த விவசாயம் திராவிடத்துக்கு கிடையாது. அதை நம்ம சும்மா பேசிக்கலாம் அப்படின்றது தான் திராவிடம். அதால் திராவிடத்தை வச்சு இப்போ ஏமாற்ற முடியாத நிலைக்கு வந்து இன்றைக்கு வந்துட்டாங்க. அதால் தான் திராவிட ஆட்சின்னு சொல்லாமல் திராவிட மாடல்னு நம்ம முதல்வர் ஏதோ சொல்கிறாரு. இப்போ தேஞ்சினே வருது இல்லை. நாங்கள்லாம் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது தமிழர்னுவார், திராவிடர்னுவார், அதுன்னுவார், இதுன்னுவார். இப்போ ஒரு கட்டம் இறங்கி இது திராவிடம் இல்லை, திராவிட மாடல் அப்படின்றாங்க. நாளைக்கு வேறு ஏதாவது ஒன்று சொல்லி இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகலான்னு நினைப்பாங்க. இருந்தாலும் டே பை டே திராவிடம் தமிழகத்தில் தேய்ந்து கொண்டே வருகிறது என்பதை விட தமிழர்கள் விவரமாகி கொண்டே தமிழகத்தில் வராங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம எதாச்சியாக புரிஞ்சுக்கிற விஷயம். கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ விஜய் அவர்கள் எப்பவுமே வந்து அறிக்கை வாயிலாக மட்டும் விட்டுட்டு எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த புயலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நிவாரண பணிகளும் செய்கிற அளவுக்கு கிளம்ப இறங்கிட்டாரு சார். அடுத்த கட்ட பணியை ஆரம்பிச்சிட்டாரு. இனி என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். சரி, வாழ்த்துவோம். என்ன அப்போ அவரும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அப்புறம் ஏதாவது நிவாரணம் கொடுத்தானே ஆகணும். இதில் என்ன கொடுமைன்னா பாதிக்கப்பட்டவனை போய் பார்த்து அவனோட பாதிப்பை உணர்ந்து அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே ஏதாவது நிவாரணத்தை கொடுக்கறது தமிழகத்தில் அது ஒரு ஹிஸ்ட்ரி. நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பாருங்கள். அப்போதிருந்து எம்ஜிஆர் வேட்டியை மடிச்சுக்கிட்டு உள்ளே போவார், கலைஞர் அவர்களும் போவார். ஏன் கலைஞர் அவர்கள் வந்து நடக்க முடியாமல் வீல் சேரில் இருந்தபோது கூட வீல் சேரோடு போய் மக்களை பார்த்தாரு. அப்புறம் நம்ம முதல்வரும் ஏதோ ஃபோட்டோ ஷூட்னால ஏதோ போகிறாரு தண்ணியில். ஆனால் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜி இல்லையா, அதால் விஜய் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக கூப்பிட்டு ஏம்மா இதை வச்சுங்க அப்படின்னு ஏதோ கொடுத்தாராம். இந்த பிணக்கெல்லாம் இந்த சர்ச்சை திரும்ப வந்துடுன்றதுக்காக தான் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் வர முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவரே சொன்னார். விஜய் அவர் வாயால் அவரே சொன்னார். கண்ணீர் விட்டார். எல்லாருக்கும் எடுத்து அவரே கொடுத்தாரு. ஏதோ ஒரு 100 பேர் ஏதோ கூப்பிட்ருக்காங்க, எல்லாரையும் கொடுத்தாருன்னு இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்துடும்னு அவங்க ஏற்கனவே ஒரு வீடியோவை வந்து எடுத்து இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. சரி பார்ப்போம். இப்போ தானே வந்திருக்காரு, இப்போ தானே இப்போ உள்ளே கூப்பிட்டு பார்க்குறாரு, அப்புறம் வெளியே வருவார். நம்ம அவரை கம்பல் பண்ண முடியாதுல்ல சார். அவரை யாராவது ஒருத்தர் இயக்கணும்ல, அவர் தானாக முடிவு பண்ண மாட்டார். நீங்கள் பொதுவாகவே நீங்கள் ஒரு நடிகை, அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நல்ல ஹீரோயினை தான் நடித்தாங்களாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்து தான் அவங்க சாகிற வரைக்கும் அவங்க வந்து வெளியில் வரலையாம். அதாவது இந்த தலைமுறைக்கு முன்னால் இருந்த நடிகை, அவங்க ஸ்ரீநகரில் தான் எங்கே வீடாம்.
அப்போது என்னுடைய முகத்தை இவ்வளவு அழகாக பார்த்த மக்கள் இவ்வளவு அசிங்கமாக என் முகத்தை நான் காட்ட விரும்பலைன்னு சாகிற வரை வெளியே வராமல் இறந்தாங்களாம். அது வந்து நடிகரோட பேசிக் பாலிசி. நீங்கள் நடிகர்கள்லாம் பெரும்பாலும் மேக்கப் இல்லாமல் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் நமக்கு அடையாளம் வேறு தெரியாது. அது வேறு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? அதால் நடிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க. நடிகர்களை நம்பி போகிற நம்ம தான் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பாரத நேயர்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார்.